Hi everyone, welcome to Project Salvation. இந்த வீடியோவை நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்குரியவன். ஏசாயா 43 முதல் இறைவசனங்கள். ஒரு கீழ்ப்படியா ஆடு எப்பொழுதும் தன் நாயனை பின்தொடராமல் தன் மனம் போன போக்கிலேயே சுற்றித் திரியும். அந்த ஆட்டை தேடி அலையும் ஆயனின் மனநிலை. காணாமற் போன ஆடு எந்த ஆபத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பது மட்டுமே. அதேபோல் வழி தவறிய மகனின் தாயின் மனநிலை தன் மகனை ஒரு குற்றவாளியாகவோ தீயவனாகவோ பார்க்காமல், என் மகனின் நடத்தை அவனை துன்பத்திலும் ஆபத்திலும் சிக்க வைத்து விடுமோ என்ற கவலையே. வழி தவறி நடக்கும் பிள்ளைகளின் பெற்றோர்களின் கண்ணீரை துடைக்க நாம் ஆண்டவரிடம் ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன் என்று எங்களுக்கு உறுதியளித்த இறைவா, பெற்றோர்களாகிய எங்கள் கண்ணீரை பாரும். ஆண்டவரே, உங்கள் கண்ணீர் எல்லாம் தோற்பையில் சேகரிக்கப்பட்டுள்ளது என்ற இறைவா, நீர் எங்களுக்காக கொடுத்த இந்த குழந்தை தன் அறியாமையினால் செய்யும் தவறுகளை பொறுத்தருளும். ஆண்டவரே, கல்வாரி மலையில் உம்மை துன்புறுத்தியவர்களுக்காக நீர் பிதாவிடம், பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதே என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று மன்றாடிய தகப்பனே, எங்கள் குழந்தைகளும் தாங்கள் செய்வது இன்னது என்று தெரியாமல் செய்கிறார்கள். அவர்கள் செய்யும் தவறுகளால் எங்கள் பிள்ளைகள் வழிமாறி படும் துன்பங்களை கண்டு எங்கள் மனம் படும் வேதனைகளை நீர் மட்டுமே அறிவீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. குழந்தை செல்வம் என்பது மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை எங்களுக்கு கொடுத்த நீர் அந்த வரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற மனம் இறங்கும் அப்பா. எங்கள் வாழ்க்கைக்கு பிறகு வழி தவறிய எங்கள் குழந்தைகள் என்ன செய்வார்களோ என்ற பயம் எங்களை நிம்மதியாக தூங்கவோ உண்ணவோ விடுவதில்லை. வார்த்தையான இறைவா, உம்முடைய ஒவ்வொரு வசனங்களும் உயிருள்ள வார்த்தைகள் என்று விசுவசிக்கும் எங்களுக்கு, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்காக எங்கள் குழந்தைகளுக்கு இந்த நிலை வந்திருந்தால், எங்கள் மீட்பரான நீரே எங்கள் பாவக்கரையிலிருந்து எங்களை மீட்டு எங்கள் குழந்தைகள் மனம் மாறி நல்வழியில் நடந்து ஒரு ஆசீர்வாதமாக மாற அருள்தாரும் ஆண்டவரே. நாங்கள் துன்பப்பட்ட நாட்களுக்கு இணையாக எங்கள் கண்ணீரெல்லாம் ஆனந்த களிப்பான நாட்களாக மாற்றும் எங்கள் ஆண்டவரே. எங்கள் குழந்தைகளை உம் திருக்கரங்களில் தாங்கி எந்த ஒரு தீய சக்திகளும் அவர்களை அண்டாமல் உம் சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும் அப்பா. இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் எங்களுக்கு நீர் மட்டுமே துணை. உம் இறைவார்த்தை மட்டுமே எங்களுக்கு பலம். நீர் மட்டுமே எங்கள் துணையாளர். வழி தவறி நடக்கும் எங்கள் பிள்ளைகள் நல்வழியில் நடந்து உமக்குரிய பிள்ளைகளாக மாறுவார்கள் என்று உமது பெயரால் விசுவசிக்கிறோம் அப்பா. ஆமீன். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்தும் ஒரு சில வார்த்தை மலர்கள். பாவத்தின் உச்சத்தில் இருந்தேன் நான், பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருந்தார் அவர். பாவத்தின் உச்சத்தில் இருந்தேன் நான், பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருந்தார் அவர். ஏணி வைத்தாலும் எட்டாத தூரத்தில் இருந்த என்னை, ஏணி வைத்தாலும் எட்டாத தூரத்தில் இருந்த என்னை சிலுவையின் ஆணியில் தொங்கி மீட்டார், சிலுவையின் ஆணியில் தொங்கி மீட்டார். நான் பாவி என்றாலும் நம்ப மறுக்கிறார், நான் பாவி என்றாலும் நம்ப மறுக்கிறார். நீ என் பிள்ளைதான் என சாதிக்கிறார், நீ என் பிள்ளைதான் என சாதிக்கிறார். லவ் யூ அப்பா. இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இயேசுப்பாவின் கையை பிடிச்சிட்டு இந்த நியூ இயர் 2026 செல்வோம். From us here at Project Salvation,
We wish you and your families a very Merry Christmas and a blessed New Year. God bless.